எவ்வளவுமே நம்மளுக்கு எனக்கு வந்து நிறைய பைசா இது பண்ணுவாங்க. என்ன பண்ண அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. அப்புறமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ உண்டு. யாருமே இப்படி பார்க்க மாட்டாங்க. இவங்க கிடைச்சது எனக்கு இந்த தருணத்தில் நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். மாமணி தான் நான் கூப்பிடுவேன் அவங்கள. அதனால் அவங்கள வந்து இன்னும் மறுபிறவி எடுத்தால் கூட மாமா தான் வேணும். எங்கள் மாமா தான் எனக்கு வேணும். அவ்வளோத்துக்குள்ள நல்ல என்னை கேர் எடுத்து பார்த்துக்கிடுவாங்க. 30 years ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் எதுவுமே அப்படி வித்தியாசமாக நடந்ததும் கிடையாது. நல்லா பார்த்துப்பேன். எதுவுமே நான் வந்து எதிர்பார்ப்போட இருக்கலை. சரி நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், அந்த ஒரு இதோடு தான் பார்த்துட்டு. அதனால தான் ரொம்ப சுதந்திரமாக சுற்ற முடியுது. இப்போ வரைக்கும் விளையாட்டில் வந்து இன்னைக்கு இந்த அதாவது இந்தியா கேம்ப்பு நான் என் மேரேஜ் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு கூட வந்து ஒரு மேட்ச் விளாண்டுட்டு தான் திரும்ப வீட்டுக்கே வந்தேன். கல்யாணத்தன்னைக்கு மேட்சா? கல்யாணத்தன்னைக்குமே. ஆமாம். இப்போ எங்கள் அம்மாவுக்கு தெரியாமவே பின் வாசல், ஏன்னா எங்கள் வீட்டில் 2 வாசல் உண்டு, பின் வாசல் கூட வெளியே போயிட்டு தான் ஓடி வந்துடுவேன். கல்யாணம் வந்து முடிச்சு வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வச்சா நீங்கள் பின்வாசலோடி கபடி விளையாட? இல்லை, கபடி தான். அதுதான் சொல்ல வரேன். அதான் அன்னையிலேருந்து என்னை புரிஞ்சுக்கிட்டா. அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் வந்து நான் சாப்பிட வராமல் 2-3 தடவை இருந்தா. நான் சொன்னேன், வாய் வயிறும் வேறு, நான் எங்கேயாவது சாப்பிட்டு வந்துடுவேன், எனக்காக நீ பட்னியாக இருக்கக்கூடாது சாப்பிடுன்னு சொன்னேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் என்னை எதிர்பார்க்க நாங்கள் 2 பேரும் அவங்க வராமல் கூட நான் சாப்பிட்டுருவேன். நான் அதை பற்றி எதிர்பார்க்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் எங்கேனாலும் சாப்பிட்டு வந்துடுவேன். நீ அப்படி இல்லை, நீ வீட்டில் நீ ஹெல்த்தியாக இருந்தால் தான் என் ஃபேமிலி நல்லா இருக்கும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அட்வைஸ் எங்கள் அம்மாவுக்கு தான் என் ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எங்கள் அம்மா தான் வந்து முடியாது. யாருக்குமே இப்படி மாமியார் கிடைக்க மாட்டாங்க. இந்த லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான் சொல்லணும். நல்லா பார்த்துப்பாங்க. நான் அந்த வீட்டில் ஒரு பிள்ளை, ஒரு 9 குழந்தைங்க, நான் 10வது குழந்தை மாதிரி தான் அந்த வீட்டில். அவங்க மாமியார் இருக்க வரைக்கும் நான் பாட்டின்னு தான் சொல்லுவேன் அவங்கள. அவங்க இருக்கிற வரைக்கும் நான் எதுவுமே ஒரு வேலை பார்க்காம எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா காலேஜ் முடித்தோடனே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா உடனே அந்த டைமில். அதனால் எதுவுமே எனக்கு தெரியாது. என் பாட்டி வந்து என்னை நல்லா பார்த்துப்பாங்க. நல்லா பார்த்துட்டு நான் எல்லா சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு எம்மா சாப்பிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே. என்னை சொன்னதே கிடையாது. என் கூட ஒரு 10 years 15 years கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ நல்லா இருக்குச்சுல இந்த டைமில் எங்கள் பாட்டி இல்லை. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.